வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். பாட்டி வந்து இலசும் சத்தியம் வாங்குறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினியும் சத்தியமும் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க, சரி இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யாரும் எதுவுமே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. பாட்டி வந்து விஜய் சைலண்டாக இருக்கிறத பார்த்து, என்ன விஜய் என்ன சைலண்டாக இருக்க, ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிற போலியே, பரவாயில்ல நீ வெளியே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் ஒன்றும் இல்லையாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதோ இருக்கே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வீட்டில் இருக்கிறது ஓகே தான், ஆனால் அவளுக்கு சமைக்கிறது மற்ற எல்லா விஷயத்தையும் அவளை தான் பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சரி அதெல்லாம் அவன் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்து சொல்கிறாங்க, பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை கிடையாது, ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன், அதனால நானும் மனசும் தண்ணி கொடுத்தனுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பாட்டிக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ உனக்காக இவ்வளோ பேசி நீ வந்து இப்போ தண்ணி கொடுத்தனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நீ சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் கேட்குறாங்க, என்ன ரோஹினி சொல்லிட்டு இருக்க நீ, இந்த வீட்டில் யாரும் தண்ணி கொடுத்தனும் போகவும் மாட்டாங்க, போகவும் கூடாது, இதுக்காக தான் நான் அம்மா ஊருக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேனா, ரோஹினி இங்கே பார்த்துக்கோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க நான் தான் சொன்னேனே, இவ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவா, எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் இவ்வளோ பிளான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்களா தண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்க பார்க்குறா, இவெல்லாம் எப்படிப்பட்டவளாக இருப்பான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இங்கே யாரும் தண்ணி கொடுத்தனுக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி வந்து சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம தண்ணி கொடுத்தனுக்கு போயிடலாம் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்க ரோஹினி, இங்கே பாரு நான் ஒன்றையும் மதிக்கவே இல்லை, நீ வந்து உனக்கு உங்கூட வர சொல்கிறியா, நான் ஏன் வரணும், நான்லாம் வர முடியாது, நீ வேணால் போய் வித்யா வீட்டில் இரு, என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டால் ரோஹினிக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கு. பார்த்தியா என் பையன் சொல்கிறது கேட்டல, உனக்கு வேணா நீ வேணால் கிளம்பி வேறு வீட்டுக்கு, என் பையன்லாம் வரமாட்டான், உன்னை நம்பி என் பையன் நினப்ப சொல்கிறியா, நீ எப்படிப்பட்ட கேடு கட்டவன்னு எனக்கு நல்லாவே, அதுக்குன்னு குடும்பத்தை இப்படி பிரிக்க பார்க்குற, எப்படிப்பட்ட பொம்பளையாக இருப்பேன் நீ அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சரி அவளை புரிய வைங்க, இந்த மாதிரியே பேசக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா, ஏன் உனக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா இருக்கணுமே, யார் உங்கள் அப்பா அம்மா பேர் என்னது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து திடீர்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா புது கதை இப்போயே ரிலீஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, யாரும் இல்லை எனக்கு புரியல, கண்டிப்பாக இருக்கணுமே, நீனா வானத்தில் இருந்தால் குதிச்ச அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்காரு. பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ரோஹினி, இல்லைங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச அன்னையிலேருந்து எனக்கு யார் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, இது ஒரு பெரிய பொய் மாரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ், பாட்டி வெளில போக சொல்லுங்க பாட்டி, சும்மா புது பொய்யா கட்டிகிட்டு இருப்பா, இவ எப்படி பட்டவன் எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மனோஜ் பேன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, ஒரு தடவை நான் சின்ன பொய் சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இப்போ இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, இவ்வளோ எப்படி என்ன ஏற்றுக்க சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்ட பாட்டி, என்ன ரோஹினி நீ எப்படி அப்படி பண்ணலாம், இந்த அளவுக்கு ஒரு பொய் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளில போவேன், இந்த பாரு இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத, சரி அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிற, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரில, சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கும் மீனாக்கும் டவுட் வருது, அது எப்படி அம்மாவும் அப்பாவும் தெரியாமல் இருப்பாங்க, ஒரு சொந்தக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து மீனா நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.